அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பிக்கு கீழே மருத்துவ தேர்வு வாரியத்துக்கு கீழே லேப் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக அதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் இந்த வீடியோ நம்ம இதில் பார்க்க போகிறோம். டிஎன் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே லேப் டெக்னீஷியன்ஸ் கிரேடு 2க்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே 60 காலி பணியிடங்களும், ஃபுட் சேஃப்டி சபார்டினேட் சர்வீஸ் கீழே கிட்டத்தட்ட அதில் ஒரு 2 காலி பணியிடங்கள் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 62 காலி பணியிடங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்காக வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த 60 காலி பணியிடங்களுக்கு இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லேபரட்டரி டெக்னீஷியன்ஸ் கிரேடு 2. இதில் பெரும்பாலும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த பதவிகளுக்கு கல்வி தகுதி டிஎம்எல்டின்னு சொல்லிட்டு அவங்க குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பிஎஸ்சியில் எம்எல்டி முடித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அவங்க டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க 2 வருட கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி கொடுத்துட்டாங்க. டிப்ளமோ தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். நீங்கள் டிகிரி லெவலில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கொடுக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் எடுத்துக்கணும். இன்னும் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்லேயே ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் உண்டான்னு கேட்டிருங்க. நான் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. இன்டர்வியூ கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த டிப்ளமோவில் அந்த டிஎம்எல்டியில் 50% வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கும், 12th 30% ஆஃப் வெயிட்டேஜ் மார்க்கும், 10th நீங்கள் எடுத்த மார்க்கு 20% ஆஃப் மார்க்கையும் கம்பேர் பண்ணி மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல டிஎம்எல்டி 2 years கோர்ஸுக்கு தான் அவங்க 50% எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் டிப்ளமோவில் டிஎம்எல்டி முடித்த 2 வருஷ கோர்ஸாக இருந்து முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். நல்லா அதை உள்வாங்கிக்கோங்க. இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், எங்களுக்கு மார்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் மார்க்ஸ் ஆர் நாட் ஸ்பெஷலி awarded for any batch of the TMLT 2 years course, then selection for all will be based on the marks scored by the applicants in SSLC and HSC PUC examinations only அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் TMLT கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய 10th 12th மார்க் அதன் அடிப்படையில் உங்களை மெரிட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் டிஎம்எல்டி 2 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நல்லா திருப்ப சொல்கிறேன், டிஎம்எல்டி டிப்ளமோவில் நீங்கள் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். திருப்ப நீங்கள் பிஎஸ்சியில் முடிச்சுக்கலாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடித்தவங்க 2 வருஷ கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. கண்டக்டட் பை த கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன்ஸ் ஆர் ஃப்ரம் எனி அதர் இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் திஸ் பர்பஸ். நீங்கள் டிஎம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க 2 yearsனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்காங்க. ஓகேவா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெரியும். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அஃபிஷியல் வெப்சைட்டு, அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், mrp.tn.government.in. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் அங்கேயே இருக்கும். ஓகேவா? அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 60 காலி பணியிடங்களுக்கு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கீழே மேலே உள்ள ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஜூலை 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறணும் அப்படின்னா, இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும்.
இல்லை நீங்கள் ஆல்ரெடி எம்ஆர்பியில் நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நியூ யூஸராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த இதில் சொல்கிறோம். நியூ யூஸர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும், என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன், அது இல்லாமல் வேறு எதுவும் உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் அதெல்லாம் ப்ரிவியூ பார்த்துட்டு டிக்ளரேஷன் முடிச்சது பிறகு பேமெண்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்துடுவீங்க. கடைசியாக டவுன்லோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பேமெண்ட் ரெசிப்ட், நீங்கள் ஃபில் பண்ண கடைசி பேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பெருமான அது இருக்கும் இல்லையா, அப்புறம் உங்களுடைய நேட்டிவிட்டி, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அப்புறம் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த விவரங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு எஸ்ஆர்னோ கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேஜுக்கு போகும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிஎம்எல்டி அதை இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் உள்ளே பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு எஸ் அப்படின்னா என்ன இருக்குங்கிறத கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டீட்டெயில்ஸை ப்ரிவியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த 8வது ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? பேமெண்ட் கேட்வே அந்த அடிப்படையில் அவங்க பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் இப்போ இந்த பேஜை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும்போது கீழே இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் கிரேட் 2 மெடிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸில் நான் அப்ளை பண்ணுறதுனால இங்கே TNMSSன்னு இருக்குது. ஓகேவா? இதில் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் காட்டுறேன். நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலை, நெக்ஸ்ட் பேஜ் போகாது. ஃபஸ்ட் பேஜ் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் உள்ளது காட்டுறேன். இங்கே பாருங்கள் உங்களுடைய நேம் கேட்குறாங்க, அப்புறம் என்ன கேட்குறாங்க, நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அந்த இது கேட்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதோட விவரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோன் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? டூ யூ ஹேவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாக்கா எஸ்ன்னு பெரும்பாலும் கொடுப்போம். அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கொடுக்கணும். அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அது என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அந்த இது அப்படிங்கிறது கொடுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளேஸ் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த இஷ்யூ டேட் அதையும் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்க கொடுக்கணும். எஸ்சினாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பர்சன் கேட்டகரி என்னன்னு கொடுக்கணும். உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு புக்கு மாதிரி கொடுத்துட்டு அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஒரு வேளை நோன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களை கேட்க மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அப்படியே உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது ரெண்டையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இது ப்ரொஃபைல் ஒரு ரிஜிஸ்டர் தானே, நீங்கள் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்கள் லாகின் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு போகும். அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் போகும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதோட உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியுதுங்க. இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் இயரில் அந்த மெடிக்கல் அந்த லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் கிரேடு 2க்கான கட் ஆஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? எந்த இதில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இதில் கொஞ்சம் பார்க்கலாம்.
பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 6 MRP 2021 லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸ் கிரேடு 2, அதாவது தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி சப்பார்டினேட் சர்வீஸ். இப்போ கூட இதில் 2 வேகன்சி வந்திருக்கு. ஓகேவா? அந்த போஸ்ட்டுக்கு இவங்க லாஸ்ட்டாக கட் ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர், நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி கொடுத்துட்டு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிட்டு 84.72, 81/29, அதாவது பெரும்பாலும் 84, 81, 80, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதாக பார்த்தீங்க அப்படின்னா 79, 78, 77, 76, குறைஞ்சபட்சம் 73.17 கூட வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இருக்குது. இது வந்து எப்படின்னாக்க அவங்க வேக்கன்சிஸ் எந்தெந்த கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்களோ அந்த கேட்டகரி வைஸ் அவங்க ஹையில் யார் இருக்காங்க, இந்த கேட்டகரி வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இருக்காங்க அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கில் அவங்கள செலக்ட் பண்ணி லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, 12th, 10th இந்த இதில் தான் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மார்க், நீங்கள் எடுத்துருக்க மார்க்கின் அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த லேப் டெக்னீஷியன் கிரேடு 2க்கான கட் ஆஃப் மார்க், இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு இது. ஓகேவா? அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, அசம்ஷன் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வருமானு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். 30/7 அப்ளை பண்ணணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அது ஒரு வீடியோவாக போடும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.